தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை ஆளுநர் ஏன் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை? இந்த கேள்வி எல்லா பக்கமும் எழுவது சகஜமே. ஆனால் எங்கே இதில் பிரச்சனை? என்ன பிரச்சனை என்பதை தெளிவாக காண்போம். தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றதோ 108 எம்எல்ஏக்கள். ஆனால் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் தேவை. அறுதி பெரும்பான்மை மெஜாரிட்டி என்பார்கள். இந்த நிலையில் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க அழைக்க கோரி இமெயில் மூலம் முதலில் அனுப்பியது செய்தி தமிழக வெற்றிக் கழகம். இதற்கு ஆளுநர் தரப்பிலிருந்து தாங்கள் 35% வாக்குகள் பெற்றிருந்தாலும் அறுதி பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை 118ஐ நிரூபித்து ஆட்சி அமைக்க கோரலாம் என்று பதில் தெரிவித்தது. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க அழையுங்கள், 15 தினங்களில் நாங்கள் அதற்கான மெஜாரிட்டியை நிரூபிக்கிறோம் என்று விஜய் தரப்பில் கோரப்பட்டதாக தெரிய வருகிறது. ஆனால் ஆளுநர் மாளிகையோ 118 பேர் ஆதரவு கடிதத்துடன் வந்து தாங்கள் ஆட்சி அமைக்க அனுமதி கோரலாம் என்று பதில் தெரிவித்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் தனது 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு தந்து அதற்கான கடிதத்தை வழங்கியது. இதையடுத்து விஜய் தனது 108 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதம் பிளஸ் காங்கிரசின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன், அதாவது 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் கவர்னர் மாளிகைக்கு சென்றார். ஆனால் விஜய் 2 தொகுதியில் போட்டியிட்டிருப்பதால் ஒரு தொகுதி குறைக்கப்படும். இந்த நிலையில் விஜய் ஆளுநரை சந்திக்க காங்கிரசின் தந்த ஆதரவு கடிதத்துடன் ஆளுநர் மாளிகையை நோக்கி செங்கோட்டையன், ஆதவர்ஜினா, அருண்குமார், நிர்மல்குமார், குஷி ஆனந்த் உட்பட 5 ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்றார். அங்கு அவர் ஆளுநரை சந்தித்து தங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்து ஆளுநரை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிலையில்தான் ஆளுநர் 118 பேர் இருந்தால் அனுமதிக்க முடியும் என்ற கருத்து ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் இவர்கள் நாளை 7ஆம் தேதி 11:30 மணி அளவில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் ஏற்பாடு செய்துவிட்டார்கள். இந்த நிலையில் ஆளுநர் ஏற்கனவே தெளிவாக கூறியுள்ள 118 பேருக்கான ஆதரவு கடிதத்தை விஜய் வழங்காததால் ஆளுநரிடம் இருந்து இதுவரை அவரை பதவியேற்க வருமாறு அழைப்பு விடுக்க இயலவில்லை. இந்த சூழலில் இன்று இரவுக்குள் விஜய் மேலும் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கொடுத்தால் ஒழிய ஆளுநர் அவரை அழைக்க மாட்டார். 118 பேர் என்பது ஆட்சி அமைக்க கோருபவரின் அறுதி பெரும்பான்மையை மெஜாரிட்டியை நிரூபிக்கும் எண்ணிக்கை. அதில் ஒன்று குறைந்தால் கூட ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க மறுக்க கவர்னருக்கு அதிகாரம் உண்டு. அந்த வகையில் கவர்னரின் அதிகாரத்தின்படி விஜய் 118 எம்எல்ஏக்களுக்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தால் மட்டுமே அவர் பதவியேற்க முடியும். இல்லை என்றால் அதற்கான அனுமதியை கவர்னர் தரமாட்டார், பதவியும் ஏற்று வைக்க மாட்டார். இது ஏற்கனவே அவர் தெளிவாக கூறிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் இதில் ஏதோ குழப்பமடைந்து 15 நாட்கள் அவகாசம் கேட்டு அதற்குள் 118 பேருக்கான மெஜாரிட்டியை நிரூபிப்பதாக கூறியிருப்பது வேடிக்கையே.